யாரு டோரா யாரு புஜ்ஜி? நான் டோரா, இவங்க புஜ்ஜி. நான் டோரா. நான் கேக்குறேன், நீங்க ஆனா பொண்ணா? கேர்ள் தான் நானு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஓகே, இப்போ நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களை வந்து டிக்டாக்ல தான் பார்த்தேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு பார்த்துட்டு எனக்கு இவங்க கேர்ள்னு தெரியும். நான் தெரிஞ்சு வந்து இவங்களுக்கு ஏண்டா தர்த்தரம் முடிச்ச மூதேவி, உன் கதையில காரி துப்புற மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட் ஆகி இல்ல அன்னைக்கே லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு அன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ணியாச்சு, அப்படியே லவ் ஆயிடுச்சு. கொஞ்சம் அப்படியே ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. இவ யாருன்னு கூட தெரியல, நம்ம ப்ரப்போஸ் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்புறம் அப்படி இப்படி பேசி பழகி இப்படி ஆயி லவ் ஆயிடுச்சு. இதான் மாப்பிள்ளையோட போட்டோ. பேரு குழந்தைவேலு, பேருக்கு தகுந்த மாதிரி குழந்தை மனசு. ஓகே, உங்க ரெண்டு பேரோட ஏஜ் என்ன இப்போ? அரிக்கு 23 வயசு ஆகுது, எனக்கு 18 வயசு ஆகுது. நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான். ஆனா எல்லாருமே எங்களுக்கு சின்ன பசங்க தான் சொல்றாங்க. நாங்க ஆனா மேஜர் ஆயிடும். நீ தப்பே பண்ணல, உன்னை யாரும் நம்பலன்னு வைய, அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் வந்து 2 பசங்களை கொஞ்சம் சின்சியரா லவ் பண்ணேன். என்னை விட கேவலமான பிறவியை நான் இப்பதான் பாக்குறேன். என்னங்க லவ்வே செட் ஆகல. அரிய லவ் பண்ண உடனே ஒரு பசங்க கிட்ட நான் வந்து சந்தோஷமா இருந்தது கிடையாது. அப்படி பொச்சிண்டி நீ ஓரம் எல்லாருமே நான் அழ வச்சுதான் கஷ்டப்படுத்தினானுங்க. ஆனா என்ன அரிய அவ்வளவு நல்லா பார்த்துப்பான். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இப்போ வீட்ல ஒத்துக்கிட்டாங்களா? எங்க வீட்லயும் ப்ராப்ளம் பண்ணாங்க, இவங்க வீட்ல ப்ராப்ளம் பண்ணி தான் பிரச்சனையாகி வந்துட்டான். கதை இப்படி போகுதா? புரிய வச்சவங்க அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருக்காங்க. காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் காதல் காதல். நான் ஏன் வீடியோ போட மாட்டேன்னா எனக்கு வந்து இவன் கூட தான் பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்படின்னா உனக்கு என்ன பிடிச்சிது, எனக்கு உனக்கு பிடிச்சிது, அவ்வளவுதான். அது நீ லெஸ்பியனா இருந்துதான் நீ லவ் பண்ணணும்ல. டேய் சும்மாறா. ஒருவேளை டோரா வந்து ஆனா இருந்திருந்தாங்கன்னா நீங்க காதலிச்சிருப்பீங்களா? இல்ல பண்ணிருக்க மாட்டேன். இவரை எவ்வளவு சொன்னாலும் கண்டிப்பா நான் பையனா இருந்தா நான் பண்ணிருக்க மாட்டேன். எனக்கு 100% ஏய் நான் செத்துறேன்டா. சொல்ற இப்போ ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு அதான் ஒரு பொண்ணு புரிஞ்சுக்க முடியும். நீ இல்லாம என்னால இருக்க முடியும், நான் இல்லாம உன்னால இருக்க முடியும், அந்த மாதிரி சொன்னது கிடையாது. இங்க பாரு தேசா, நீ இல்லன்னா நான் இல்ல, நான் இல்லன்னா நீ இல்ல. நீலாம் மென்டலடா நீங்க. இவங்கிட்ட எல்லாம் செவுத்துல பேசுற மாதிரி. இவனை வந்து அவங்க வீட்டுல இருந்து பிரிச்சுட்டுன்னு போயிட்டாங்க. என்னால இருக்க கூட முடியல. நான் மயக்க போட்டு விழுந்தது, எங்க அம்மா கூட பார்த்தாங்க. சாவு சாவும்ல. அந்த 3 நாள் நான் சாப்பிடல, அழுதுக்குனே தான் அந்த இந்த மாதிரி ஒரு பையன் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றாங்க, புஜ்ஜி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சோ என்ன சொல்லுவீங்க? மூடின் போலன்னு சொல்லுவேன். ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? லாங் டூர்க்குலாம் போயிருக்கீங்களா? ஊட்டி, ஏற்காடு, வரங்கடி. நீங்க லைவ் வீடியோல சொல்லியிருந்தீங்க நாங்க ஏற்காடுக்குலாம் ஹனிமூனுக்குலாம் நாங்க போனோம் அப்படின்னு. ஏற்காடு ஹனிமூன் போல, நாங்க சும்மா போனோம். பைத்தியக்கார பையில இந்த நாடு மக்கள் மாட்டிட்டு படுறாரு. இல்ல சமாடி அடிச்சிருப்பாங்களே, யாரை கேட்டு நீங்க போனா வீட்டை விட்டு அப்படின்ட்டு. This is an unwanted statement irrelevant to the current situation. அதெல்லாம் நடக்கும் தான், எல்லாரும் வீட்லயும் நடக்குது தான். இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு ஒத்த சா வச்சிருவேன்.